Taste the Daily. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் வெளிமாநில மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். அலாவுதீன் என்பவர் டெல்லியில் விற்பனை செய்யப்படும் டியூட்டி ஃப்ரீ மது பாட்டில்களை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து சென்னையில் இருமடங்கு விலைக்கு விற்பனை செய்து வந்த நிலையில் பிடிபட்டார். அவரிடம் இருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 160 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாநில எல்லையில் சோதனை பணிகளில் ஏவல் துறையினர் மெத்தனமாக இருப்பதால் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதியில் தாக்கிய காற்று மற்றும் மழையால் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. பல ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் தெருக்களில் உள்ள குப்பைகளை அல்லாமல் தீயிட்டு கொளுத்துவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குப்பைகளை சாலையிலேயே தீயிட்டு கொளுத்துவதால் மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. நிர்வாக திறனற்ற விடிய அரசின் அலட்சிய போக்கால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் மேகமலை அருவியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிக்கு செல்லாமல் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலையோரம் நடைபயிற்சி சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் தாய் மற்றும் மகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அட்டக்குறிக்கி பகுதியில் உள்ள சாலையோரம் ஸ்வேதா பானு மற்றும் அவரது மகன் சமீர் ஆகிய இருவரும் நடைபயிற்சி சென்றுள்ளனர். அப்போது கேரளாவில் இருந்து ஒசூர் நோக்கி சென்ற கார் நடைபயிற்சி சென்ற தாய் மகன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தாய் மற்றும் மகன் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை அமைந்தங்கரை அருகே இணைப்பு கால்வாய் பாலப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் அவ்விடம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. அரும்பாக்கம் அமைந்த கரையை இணைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கால்வாய் பாலப்பணிகள் முழுமை பெறாமல் கம்பிகள் வெளியே நீட்டியபடியும் கட்டுமான பொருட்கள் கேட்பாடற்றும் கிடப்பதுடன் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கேயே வீசி செல்கின்றனர். இதனால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடிக்காமல் விடிய அரசின் மாநகராட்சி மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஒயின் ஷாப்போட இங்கே கேவலமாக இருக்குது. போக முடியல. நைட்டு 7 மணிக்கு இங்கேயே உட்காந்து 4 பேர் தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு லேடிஸ் போகல, ஒரு குழந்தை தூக்கின்னு போக முடியல. அந்த இடம் பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் மூடி இருக்கிறாங்க. அதில் இறங்கி இப்படி இருக்கும், இப்படி ஏறி இப்படி இறங்கணும். நாங்கள் என்னடா அது இப்படி போகிறாங்களே, இப்படி வச்சுருக்கிறோமே கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாங்க. லேடிஸ் எப்படி போவாங்க, பசங்க எப்படி போவாங்க நினைக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன, எப்படியோ நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வெட்டுக்காலனி பகுதியில் சாலையோர பகுதிகளை தனிநபர் ஆக்கிரமித்துக் கொண்டதால் 7 வருடமாக சாலை அமைக்கும் பணிகள் தடைபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்து வசதியின்றி அவதியடைந்த பொதுமக்கள் கும்மிடிப்பூண்டி GNT சாலையில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறிநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் இறந்த ஆடுகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொறைய கவுண்டன் வலசில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான செம்மறி ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து குதறியதில் 9 செம்மறி ஆடுகள் பலியாகின. அவற்றுக்கு திமுக அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் இறந்த ஆடுகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடுகள் இறந்தால் இழப்பீடு வழங்குவதாக ஸ்டாலின் அரசு வெற்று அறிவிப்பு விடுத்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆடுகளை வெறிநாய் கடி நிறையா கடிச்சு இறந்துருக்குது. அரசாங்கம் இது கொஞ்சம் மெத்தன போக்காக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறிநாய் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கான எது கட்டுப்படுத்த மாதிரி தெரியல. அது அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறோம் நாங்களுமே. அதுக்கு போல மேலும் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க 6000 கொடுக்குறன்ட்டு. அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்குது. உடனடியாக அந்த இழப்பீடு வழங்கணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இங்கே காங்கேயத்தில் 10 ஆடு இறந்துருக்குது. நாங்கள் மேற்கொண்டு என்ன போராட்டம் பண்ணுறோங்கிறது தலைவர் முடிவு பண்ணுவார். கூடிய போராட்டம் தொடரும். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையின் பிரதான நெடுஞ்சாலையில் உயர்கோபுர மின்விளக்கு எரியாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் உள்ள உயர்கோபுர மின்விளக்கு கடந்த 1 மாதமாக எரியாததால் அப்பகுதி இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில் விபத்துக்கள் எதுவும் நிகழ்வதற்குள் விடிய அரசின் மின்வாரியத்துறை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே முன்னால் சென்ற ட்ரெய்லர் லாரி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் அதில் பயணித்த இருவர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணித்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாலை விதிகளை மீறுவோரை விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை கண்டுகொள்ளாததே இதுபோன்ற கோர விபத்துக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறையில் ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்ட நிலையில் மாற்று வழி ஏற்படுத்தி தராத விடிய அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நகரின் முக்கிய போக்குவரத்து தடமாக உள்ள ரயில்வே மேம்பாலம் பராமரிப்பிற்காக 3 மாதங்களுக்கு மூடப்பட்டதால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் தஞ்சை பகுதி வாகனங்கள் மாப்படுகை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ள நிலையில் அங்கு தினமும் 70 முறைக்கு மேல் ரயில்வே கேட் மூடப்படுவதால் அங்கும் கடும் நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் மாப்படுகை சாலை, சித்தார்காடு சாலைகளை சீரமைத்து மாற்றுப்பாதை அமைக்க ஸ்டாலின் அரசை மக்கள் வலியுறுத்துகின்றனர். மிக மோசமான போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாப்படுகை ரயில்வே கேட் பகுதியானது இன்றைக்கு மயிலாடுதுறை மாணவமணி சாரங்கபாணி மேம்பாலம் மூடப்பட்டதை முன்னிட்டு மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. ஏற்கனவே மேம்பாலம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு பாதை ஒன்று இங்கே இருந்தது. அந்த பாதையை செப்பனிட்டு அது வழியாக ஓரளவிற்கு இந்த போக்குவரத்தை குறைப்பதற்கான வழிகளை நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட ஆட்சியரும் செய்திருக்க வேண்டும். சென்னையில் பெய்த சாதாரண மழைக்கே ராயப்பேட்டை விபி ராமன் சாலையில் இருந்த ராட்சத மரம் திடீரென வேருடன் முறிந்து சாலையில் விழுந்தது. உடைந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துவதில் மாநகராட்சி ஊழியர்களின் தாமதம் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் மழை காலங்களுக்கு முன்பாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் மரங்களை சீர் செய்யும் பணிகளை முறையாக செய்திருந்தால் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்த்திருக்கலாம் என பொதுமக்கள் விடிய அரசின் மாநகராட்சி மீது குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே கர்நாடகாவில் இருந்து சர்க்கரை ஏற்றி வந்த லாரி தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான சர்க்கரை நாசமானது. மைசூர் அருகே உள்ள சர்க்கரை ஆலையில் இருந்து 35 டன் சர்க்கரை ஏற்றிக்கொண்டு பர்கூர் மலைப்பாதை வழியாக லாரி ஒன்று தஞ்சாவூர் நோக்கி சென்றது. அப்போது தாமரைக்கரை முதல் கொண்டை ஊசி வளைவில் திடீரென லாரி தீப்பிடித்து எரிந்தது. ஓட்டுநரும் கிளீனரும் தப்பிய நிலையில் 15 லட்சம் மதிப்பிலான சர்க்கரை தீயில் உருகி வீணானது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே குடமுழக்கு நடத்திய 3 மாதங்களில் கோயில் கலசங்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலை புறணமைத்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு குடமுழக்கு நடத்திய நிலையில் கோபுர கலசம் திடீரென கீழே விழுந்ததுடன் கோயிலின் பல பகுதிகளிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பல கோடி ரூபாய் கோயில் சொத்துக்கள் மீட்பு என அவ்வப்போது விளம்பரம் செய்து வரும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தரமற்ற கலசம் குறித்து என்ன விளக்கம் அளிப்பார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெரிய கும்பனூர் பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல சாலை கேட்டு உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய கும்பனூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை கோரி மனு அளித்தும் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது உயிரிழந்தவரின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல சாலை இல்லாததால் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் போராட்டம் இல்லாத நாளே இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். செட்டியப்பனூர் கூட்டுசாலை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்ட கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. எனவே வெற்று விளம்பரத்தில் மூழ்கியிருக்கும் விடிய அரசின் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 3வது நாளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஏரி சாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சாலைகளில் காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.